ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம கோபி மஞ்சூரியம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா சுவையாக சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் இதுமாரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்க வச்சு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரு கட் பண்ணி வச்சுருந்ததை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க. கொதிக்கிற தண்ணியில் அதுமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சிலாம் எதாக இருந்தால் செத்துரும். அதுக்காக தான் வெளியே அந்த தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. அரிசி மாவு அது 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. காரமிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதுலேயே இந்த காலிஃப்ளவர்லேயே தண்ணி இருக்கும், அதாலேயே பிசைஞ்சிக்குங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றி இந்தமாரி பிசைஞ்சி வச்சுக்கலாங்க. இப்போ அதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வானல் எடுத்துங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே அதை பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹீட்டாக வைங்க, அப்போ தான் நல்லா பொரியும். நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே அதேமாரி பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த லெவலில் எடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. பூண்டு பல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா பூண்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. நல்லா கலர் மாறுற வரை வதக்கிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் ரெட் இருந்தால் சேர்த்துங்க. என்கிட்ட க்ரீன் தான் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் வச்சு அதனால் தண்ணியில் நல்லா கரைச்சிக்குங்க. தண்ணியாக வச்சு கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதை கூடயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. இன்னும் ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, அது கலருக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம குடமிளகாய் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்குங்க. வெங்காயம் அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு ஸ்கோப்பாக அப்படி எடுத்திங்கன்னா வரும் உங்களுக்கு தனித்தனி, அதேமாரி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டோன்னே இப்போ நம்ம பொரிச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதெல்லாம் மிஸ் ஆகிடும். இந்த டைமில் நம்ம வெங்காய தால் வீட்லேயே நாங்கள் வச்சுருந்தோம், அது போடுறோம். செடி வச்சுருந்தோம்.